உலகிலே வாழலாமா? குழந்தை இல்லாத பாவி இந்த பூவிலிகள் வாழக்கூடாது. மைந்தன் இல்லாத பாவி இந்த மாநிலத்தில் வாழக்கூடாது. என்ன இருந்தாலும் இகழ்ச்சியா பேசுகிற இந்த நாட்டிலே வாழக்கூடாது. எடுத்து நம்ம என்ன செய்யணும்? இருவரும் மாண்டலாம். இங்கே சாமி, தேவலோகத்திலே நான் துன்பப்பட்டு வந்திருக்கிறேன். நீ கண்ணீர் வடிக்கிறாய் என்று சொல்லுங்க. நான் அழுந்து கொண்டிருக்கிறேன். நீ தாரையா அழுந்து கொண்டிருக்கிறையே, உனக்கு என்னமா இருந்தது? சுவாமி, அந்த தேவமாதே தேவலோகத்திலே இருந்த தேவக்கன்னிகள் வந்தார்கள். ஆமா, அந்த தேவக்கன்னிகள் வந்த உடனே அம்மா பசி 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 என்று நம்ம பர்ணசாலையை தேடி வந்தார்கள். நீங்க சொன்னீர்களா, யாராவது பசி என்று வந்த வருவர்களுக்கு சாதத்தை அளிக்கணும், தாகம் என்று வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும், மறந்து இருந்து விடாதே என்று எத்தனைக்கு சொன்னீர்களே. அதை போல் அந்த தேவ மாதர்களை அமர வைத்து நாளை இலையை கொடுத்து சாதத்தை பரிமாறினேன். சுவாமி, சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிற போது உன் குழந்தையை கூப்பிட்டு விட்டால் என் குழந்தையோடு சாப்பிட்டு பழக்கம் என்று சொன்னார்கள். அம்மா, குழந்தை இல்லை என்று சொன்னேன். அப்படி குழந்தை இல்லை என்றாலும் உன் அங்கத்திலே 1 மாதம் 2 மாதம் கருவிருந்து கழித்திருக்கிறதா என்று கேட்டார்கள். நான் எந்த கருவியை சொல்வேன் சாமி? மாற்றான் தாய் குழந்தை எனக்கு வளர்த்திருக்கிறாயா என்று சொன்னார்கள். மாற்றா குழந்தையை வளர்த்தது கிடையாது என்று நான் சொன்ன உடனே, இந்த பிள்ளை இல்லாத கொட்டி நீ உள் கரைத்தினால் நாங்கள் சாதத்தை புசித்தால் இது பிள்ளைக்கு சமமாகிவிடும். அதனால் இங்கிருந்து நாங்கள் தேவநாடு போக முடியாது. இந்த கொட்டி கரைத்திலே நாங்கள் சாதத்தை புசிக்க வேண்டுமா என்று அந்த சாதத்தை எடுத்து என் தலை மீது போட்டு என்ன மானுக்கு எடுத்துவிட்டு போய்விட்டார். இப்ப என்ன செய்யணும்? இப்போ இந்த உரையில அடிக்கிறேன். நமக்கு பிறந்த நாள் முதலிலே இருந்து சிவா சிவா என்று சிவபெருமானே கோரி நாமல் பக்தியா வளர்ந்தவர்கள். ஆரண்டமான காண்டகத்திலே குச்சகாபுரி என்று சொல்லக்கூடிய நாட்டிலே நீங்கள் வாழ்கிற போது உங்கள் பேரு
ரிஷி. ஆமா. அந்த ரிஷியா இருந்தாரா என் கணவராகப்பட்டவர். ஆமா சாமி. ரிஷியா இருக்கிற போது சிவபெருமானை கோரி கடினமாக தவம் இருந்தாராம். ஆ, காட்டிலே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் இது கல்லா இருக்குமா மரமா இருக்குமா என்று வராய்ந்து கொண்டு போகும். சரி சாமி. என் கணவருக்கு வராய்ந்து கொண்டு மிருகங்கள் வராய்ந்த உடனே அப்போதுதான் மிருகண்ட ரிஷி என்று பேர் வந்தாராம் இவருக்கு. ஆமா. வேறுபட்ட பக்தர் மிருகண்ட ரிஷியாக வாழ்ந்து கோழைத்தனமாக நாம்